வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க 700க்கும் மேற்பட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் யதார்த்தமான கதாநாயகி, நடிகை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது யாருன்னு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஊர்வசி அவர்களுடைய பயோகிராஃபியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊர்வசி அவங்க 25 ஜனவரி 1967 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய உண்மையான பேருன்னு பார்த்தோன்னா கவிதா ரஞ்சனி. இவங்களை கவிதா ரஞ்சனின்னு சொல்கிறத விட ஊர்வசின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். இவங்க பிறந்த இடம்னு பார்த்தோன்னா கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் தான் பிறந்திருக்காங்க. ஊர்வசி அவர்கள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி பல மொழிகளில் படங்கள் நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய சீரியல்ஸ்லையுமே இவங்க நடிச்சுக்கிட்டு வராங்க. ஊர்வசி அவர்கள் மலையாள மூவிஸில் தான் நிறைய நடிச்சிருக்காங்க. ஆனால் தமிழில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆன மூவின்னு பார்த்தோன்னா கே பாக்யராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் முந்தானை முடிச்சு படத்தில் தான் முதலாக இன்ட்ரடக்ஷனும் ஆகுறாங்க. ஊர்வசி அவர்களுடைய அப்பாவோட பேருன்னு பார்த்தோன்னா விபி நாயர். இவரும் ஒரு நாடக நடிகராக இருந்திருக்காரு. இவருடைய அம்மானு பார்த்தோன்னா விஜயலட்சுமி. இவங்க 2 பேத்துக்கும் மகளாகத்தான் சூரநாட்டில் இருக்கக்கூடிய கொல்லம் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. ஊர்வசி அவர்களுடைய கூட பிறந்தவங்கன்னு பார்த்தோன்னா கலாரஞ்சனி, கல்பனா. அதுக்கப்புறமா 2 சகோதரர்களும் இருக்காங்க, கமல்ராய், இளவரசன். இவங்க 2 பேருமே சில மலையாள திரைப்படங்களையுமே நடிச்சிருக்காங்க. ஆனால் இளவரசன் அவர்கள் தன்னுடைய 26 வயசுல தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. ஊர்வசி அவர்களுடைய ஸ்கூலிங் லைஃப்னு பார்த்தோன்னா தன்னோட ஸ்டார்டிங் ஸ்கூலிங்கை திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கோட்டை பெண்கள் சேவை உயர்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய ஃபேமிலி மொத்தமாக சென்னைக்கு மாறுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு சினிமாவில் நிறைய சான்சஸ் வந்த காரணத்தினால இவங்களுடைய படிப்பை தொடரவும் முடியாமல் போயிடுது. ஃபர்ஸ்ட் ஊர்வசி அவர்கள் 3 படங்கள் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சான்ஸ் வருது. அது காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய முந்தானை முடிச்சு படத்தில் நடிக்கிறதுக்காக ஊர்வசி அவர்களை அக்ரிமெண்ட்டும் போடுறாங்க. முந்தானை முடிச்சு படத்தோட வெற்றியின் மூலமா தன்னோட படமும் வெற்றி பெறலாங்கிறத கருதிய இயக்குனர்கள் ஃபர்ஸ்ட் முந்தானை முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்களாம். ஊர்வசி அவர்கள் முதல்ல மலையாள நடிகரான மனோஜ் கே ஜெயின் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே ஏற்பட்ட மனக்கசிவு காரணமாக 2 பேருமே டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 2014 வருஷத்துல தன்னுடைய 47வது வயசுல சிவபிரசாத்ங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மாதிரி பல மொழிகளில் 700க்கும் மேற்பட்ட பல படங்களில் ஊர்வசி அவர்கள் நடிச்சிருக்காங்க. 1979 வருஷத்துல ரிலீஸ் ஆன கதிர் மண்டபம்ங்கிற ஒரு மலையாள திரைப்படத்துல 10 வயதுல ஜெயபாரதியோட மகளாக குழந்தை நட்சத்திரமா தன்னுடைய நடிப்பை தொடங்கியிருக்காங்க ஊர்வசி அவர்கள். ஊர்வசி அவர்கள் 1980 வருஷத்துல ரிலீஸ் ஆன திக்விஜயம்ங்கிற ஒரு படத்துல ஸ்ரீவித்யாவோட நடன மாணவியா நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து மதுமாசா நிகுஞ்சத்துல ஒரு பாட்டுல ஒரு காட்சியில கிருஷ்ணாவா நடிச்சிருப்பாங்க. இதுல இவங்களுடைய சகோதரியான கல்பனா அவர்கள் ராதாவா நடிச்சிருப்பாங்க. 1983 வருஷத்துல ரிலீஸ் ஆன நினைவுகள் மறைவதில்லைங்கிற ஒரு திரைப்படத்திலையுமே குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகல. இதுக்கு அப்புறமா 1983 வருஷத்துல படப்பிடிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா 1986 ரிலீஸ் ஆன தொடரும் உறவுங்கிற ஒரு திரைப்படத்துல கார்த்திகோட தனது 13 வயதுல கதாநாயகியா நடிச்சாங்க. 1983 வருஷத்துல ரிலீஸ் ஆன கே பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய தமிழ் படமான முந்தானை முடிச்சு ஊர்வசி அவர்களை கதாநாயகியா நடித்த முதல் தமிழ் திரைப்படமுமே சொல்லலாம். இவருடைய தொழில் வாழ்க்கையோட உச்சகட்டம்னு சொன்னா 1995 வருஷத்துல MP சுகுமார் அவர்களுடைய விருது பெற்ற திரைப்படமான கழகத்துல 1 பைசா கூட சம்பளம் வாங்காம நடிச்சிருக்காங்களாம். அது தொடர்ந்து இந்த ஒரு படத்துல நடிச்சதற்காக ஊர்வசி அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருதுமே வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நிறைய விளம்பரங்களையுமே நடிச்சிருக்காங்க. பல மேடை நிகழ்ச்சிகள்லையுமே இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸோடையுமே நிறைய படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கமல்ஹாசன் அவர்களோடையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. என்னதான் எவ்வளவு நடிகைகள் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு இன்னசென்ட் ஃபேஸ்னு ஞாபகம் வரணும்னா முதல்ல ஊர்வசி அவர்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஊர்வசி அவர்களுடைய பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.